வரோம். 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ள உங்களை மாதிரி ஒரு 25 பேர் கூட்டிட்டு போயிட்டு நாங்க உள்ள வச்சிருப்போம். 100 நாள் குடிக்காம இருக்கணும். ஃபுல்லா சொல்ல வர்றது கேளுங்க. அப்படி இருந்துட்டீங்கன்னா 100 நாள் இருந்துட்டீங்கன்னா 101 நாள் நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு நான் 10 லட்சம் தரேன்டா. குடிக்காம இருக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. சரி ஆயிடுவா, உன்னால இருக்க முடியுமா இருக்க முடியாது மட்டும் சொல்லிட்டு போ. இருக்க முடியாது நான் சொல்றேன் குடிக்காத படுக்க மாட்டேன். அது முடியாது முடியாது. 10 லட்சம் காசு ஒரு நாள் கூட குடிக்காத இருக்க மாட்டேன். 20 லட்சம் தரேன். முடியுமா முடியாது சார்? எவ்ரிபாடி அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. மாலை போடுவான், நல்லா சம்பாதிச்சு குடிப்பான். என்ன பண்ணுவா? நல்லா சம்பாதிச்சு குடிப்பான். என்னுடைய வாழ்ப்பு தான். அடுத்தவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். குடும்பத்துல கூட கொடுக்க மாட்டேன். வெக்கமா இல்ல? இந்த மாதிரி ஆளெல்லாம் இது வந்து பார்த்ததே இல்ல. அப்படியா நல்லா சம்பாதிப்ப, நல்லா குடிப்பான். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் குடிப்பான். 500 குடிப்ப? 500 கூட அது பாரு. இன்னைக்கு 800 ரூபாய் சம்பாதிச்சான். 800 ரூபாய் சம்பாதிச்சான். ஒரு 2 கோட்டை குடிச்சிட்டான். மீதி 250 ரூபாய்க்கு வரும். இது நம்ம திரும்பி குடிப்பியா? சரி ரைட்டு ஓடி. நான் எதுக்கு வந்தேன்னா வச்சுக்க, டிவி சேனல்ல இருந்து வர்றாங்க. டிவி சேனல்ல இருந்து டெய்லியும் குடிப்பீங்க. பெரிய விஷயம். நீ குடி ஏன் குடி பத்தி பேசுற? நான் சொல்றது போது காதல வாங்க. தள்ளுங்க, நான் சொல்றத கேளுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? சரி ரைட் ஓகே. என்னோட குடும்பத்துல குழந்தை குட்டி கிடையாது. பண்ணாச்சா? எங்க வாய்ப்பு நான் மட்டும்தாங்கிறேன். எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பான். ஆனா எங்க வாய்ப்பு மட்டும் வீட்டு குடும்பத்துக்கு பாத்துக்கிறாங்க. நான் சம்பாதிக்கிறது 1 ரூபாய் கூட வீட்டுல கொடுக்க மாட்டேன். குடிச்சு ஜாலியா சுத்தி நானே குடிச்சிடுவோம். சரி நான் சொல்றது காது கேக்குதா உனக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, காது கேட்காது. சுத்தமாவா? இல்ல லைட்டா கேக்கும். அதான் நான் டிவி சேனல்ல இருந்து வரோம். பிக் பாஸ் மாதிரி ஒரு வீட்ல பாத்துருக்கேன். பிக் பாஸ் மாதிரி வச்சுக்கிறாங்களா? பாக்ஸ் இல்ல. ஐயோ, இவனை வச்சிட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. நாங்க ஒரு வீட்ல கூட்டமா ஒண்ணு விடுறேன். ஒரு வீடு. அந்த வீட்ல ஒரு 100 நாள் நீ இருக்கணும். ஐயோ அப்படிலாம் நான் இருக்க. நான் சொல்றது கேளு, அப்படின்னு பேசு. 100 நாள் ஒண்ணு வச்சிருப்போம். 100 நாள் வச்சிருந்தா எனக்கு சாப்பாடு என்ன ஆகுறது, எனக்கு கொடி என்ன ஆகுறது? ஐயோ நான் சொல்றது கேளா. இல்ல நீங்க கேக்குறது வேற வார்த்தை. நான் ஒரு நாளைக்கு 3 நாள் இல்ல 100 நாள் உன்னை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறேன். நான் சொல்ற மாதிரி 100 நாள் கூட வச்சிருங்க. நான் பேசுறதுக்கு வந்து காதல வாங்கினா 100 நாள் உன்னை ஒரு வீட்டுல எத்தனை வைக்கிறேன். 100 நாள் நீ குடிக்காம இருந்தா வச்சுக்க, உனக்கு நான் 10 லட்சம் தரேன். 10 லட்சம். 10 லட்சம் தான் இருக்க முடியுமா குடிக்காம? 100 நாளைக்கா? 100 நாளைக்கு ஏங்க தேவையில்லை அந்த வார்த்தை. நான் சொல்றதுக்கெல்லாம் சொல்லு. அந்த மாதிரி நான் சம்பாதிக்க ஒரு இடத்துல போய் 100 நாளைக்கு நம்ம குடிக்காத இருந்து அந்த 10 லட்சம் நம்மளுக்கு தேவை. எனக்கு தேவைங்க. நான் கேக்குறது உன்னால இருக்க முடியுமா முடியாதா? 100 நாள் முடியாதுங்க. எதனால முடியாது? என் வாழ்ப்பு நிறைய இருக்குதுங்க. நான் உனக்கு உழைக்காமலே 10 லட்சம் தரேன். சும்மா இரு. உனக்கு ஏசி போட்டு, ரூம் போட்டு, பெட்ஷீட் போட்டு, ஜட்டி போட்டு. சாரி இன்னொரு வார்த்தை சொல்றேன். இந்த மாதிரி இட்டுமையா கண்ணன் வண்டிக்கிறாங்க. அது வேலை பண்ண மாட்டேன். இருங்க, என்ன பார்த்தா கண்ணன் ஓடுற மாதிரி தெரியுது. என்ன பாரு, என்ன பாரு. கொஞ்ச நேரம் எட்டணுங்களா? என்ன பார்த்தா கண்ணன் ஓடுற மாதிரி இருக்குது. மக்களே என்ன பார்த்தா கண்ணன் ஓடுற மாதிரி இருக்குது. நீ எட்டணுங்களா? கொஞ்சம் 5 நிமிஷம் எட்டணுங்களா? இது இப்படியே நிக்கிறேன். நான் பேசுறேன். 5 நிமிஷம் எட்டணும். சரி ரைட் நில்லு. இதே மாதிரி டாக்டருங்க வராங்க, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாங்க. தான் ஒரு நோயாளிக்கெல்லாம் ரத்தம் கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு இட்டு போறாங்க. இட்டு போயிட்டு உன்னை கூட்டும் போய் கிட்டி எடுக்க முடியுமா? போய் பல வருஷம். என் தம்பி கிட்னி எடுத்து சாவிட்டானுங்க. எந்த கிட்னியா? உன்ன மாதிரியே இருப்பாரு. எடுத்துட்டாங்க. உன்ன மாதிரியே இருப்பாங்க தம்பி. உன்ன மாதிரியே இருப்பாரு உன் தம்பி. என்னோட ஹைட்டா இருப்பான். குடிப்பாரா? குடிக்க மாட்டான். கூட்டு கிட்னி எடுத்துட்டாங்களா? சரி உன் கிட்னி கொடுங்க. உன் கிட்னி கூட என் கிட்னி குச்சி அழிஞ்சு போயிடுச்சு. அதான் சொன்னா உன் கிட்னில சட்னி ஆயிட்டு இருக்குன்னு. அதெல்லாம் தேவை. சரி ரைட் உனா. உன்னால இருக்க முடியுமா இருக்க முடியாதா மட்டும் சொல்லிட்டு போ. இருக்க முடியாதுமா. குடிக்காம இருக்க முடியாதா? முடியாது. குடிக்காம இருக்க முடியாது. 20 லட்சம் இருக்க முடியாது. 50 லட்சம் கொடுக்குறேன். 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 1 லட்சம் 1 கோடி கொடுத்தாலும் சரி. குடிக்காம இருக்க முடியாது. குடிக்காத இருக்க முடியாது. சரி நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.
நன்றி. நான் முடிச்சிடுறேன். ஒரே என்னண்ணா? நான் இரு, இரு, நான் சொல்றேன். குடிக்காத படுக்க மாட்டான், குடியாம படுக்க மாட்டியா? தூக்கம் வராது. உன்னால இருக்க முடியுமா? I am not interested in the deal. திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் முடியாது? ஏன் 50 லட்சம் வேணாமா உனக்கு? எனக்கு வேணாம். 50 லட்சம் வேணாம் உனக்கு? தூக்கம் வராது. ராவல 50 லட்சம் கூட வேணாம். 50 லட்சத்தை வாங்கி என்ன பண்ணலாம் தெரியுமா? ஏன் 100 நாள் இன்ட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம குடி வேண்டித்தானே? என் நிலத்தை 5 காணி அள்ளி வித்து 2 குடிக்க. சரி ரைட்டு விடு. நீ வரியா இல்லையா? நான் இல்லை. குடிக்காம இருக்க முடியுமா முடியாதா? நான் அங்க வந்தா கூட எனக்கு தூக்கம் வராது. நான் குடிக்காம இருக்க முடியாதா? 50 லட்சம் தரேனா? ஏங்க 50 லட்சம் 100 நாள் உன்னால இருக்க முடியாதா? அது தண்ணி குடிக்காத எப்படி தூக்கம் வரும்? ஏன் நாங்களாம் தூங்கல? கொசு. உனக்கு கொசு வர, ஏசி போட்டு, பெட்டு போட்டு, பெட்ஷீட் போட்டு, உனக்கு எல்லாம் போட்டு 50 லட்சம் கையில கொடுக்குறேன். போன மாசம் கொடுத்தா வந்து கூட்டாங்க எங்க பிக் பாஸ்க்கா? நான் வரலங்க, வேற ஆள் கூட்டுமாங்க. பிக் பாஸ்ல ஒண்ணு கூட்டாங்களா? கார் எடுத்துட்டு வந்து வச்சுக்கின்னு கூட்டாங்க. ஐயோ ஐயோ, இவரை வந்து கூடுக்குறாங்க. நம்மளும் தெரியாம போயிடு. வர முடியுமா வர முடியாது அப்படி சொல்லிட்டு போ. பிக் பாஸ்க்கு என்னால வர முடியாது சொல்லிட்டு போ. நான் சொல்ற மாதிரி சொல்லு. பிக் பாஸ்க்கு என்னால வர முடியாது சொல்லு. வர முடியாது. அங்க வா சொல்லு. பிக் பாஸ்க்கு என்னால வர முடியாது. வேலைக்கு மாட்டான்டா. உன்னால குடிக்காம இருக்க முடியுமா? குடிக்காம இருக்க முடியாது. கிட்டி எடுத்துட்டு விட்டு அனுப்பிட்டு போறீங்களா? அப்படிலாம் இல்ல. நானா உன்னால குடிக்காம இருக்க முடியுமா முடியாது? அது இருக்கலாம், ஒண்ணு இருக்க முடியாது போயிடல. இல்ல இருக்க முடியுமா முடியாதா? இருக்கலாம். நக்கல்யா அவனுக்கு. அப்படி இருக்கலாம்னா ஒண்ணும் இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். அது முடியும்னு சொல்லணும், முடியாதுன்னு சொல்லணும். 100 நாள் இருக்கு. நானா உன்னால இருக்க முடியுமா? நல்லா இருக்க முடியுமான்னு சொல்ல முடியல. இல்ல கரெக்டா சொல்லு. முடியும் இல்ல முடியாது? அது முடியாது. முடியாதா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நம்ம என்ன எங்க போற? மாடு மாடு மேய்க்கிறதுக்காக அது மாடு மேய்க்கிறது. அது கேட்கல உன்ன. இப்போ சென்னையில இருந்து வரான், மெட்ராஸ்ல இருந்து வரேன். டிவி ஷோ இங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் சொல்றது மட்டும் காது மட்டும் தேவையில்லை. உன்னால குடிக்காம இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. இருக்க முடியாதா? அதுதான் கேட்க வந்தேன். உன்னால குடிக்காம இருக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? உனக்கு நான் 10 லட்சம் காசு கொடுக்குறேன். 100 நாள் இங்க பாரு, என்ன பாரு, 100 நாள் நீ குடிக்காம இருந்துட்டா 101 நாள் நீ வெளியே வரும்போது 10 லட்சம் காசு கொடுக்குறேன். ஒரு நாள் கூட குடிக்காத இருக்க மாட்டாங்க. அதான் ஏன் முடியாதுன்னு கேட்கறேன். உனக்கு நான் 10 லட்சம் கொடுக்குறேன். இல்ல 20 லட்சம், 20 லட்சம், எத்தனை? 30 லட்சம், 50 லட்சம் கொடுத்தா கூட சரி 1 கோடி தரேன். 1 கோடி கூட தேவையில்ல. 10 கோடியா? தேவையில்லைன்னு தான் சொல்றான். ஏன் இவ்வளவு காசு கொடுக்குறான் உனக்கு? அப்படின்னா குடிக்க இருக்குது. உன்னால குடிக்காம இருக்க முடியாதா? வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இங்க கையில வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடலாம், நீ சாப்பிடறன்னு சொல்லு. அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. இந்த சரக்கு நான் சாப்பிடலாம். சரி சரக்கு வந்து என்ன குடிக்கல. எனக்கு ஒரு மனக்கவலை குடிக்கிறேன். சரி ரைட்டு. அந்த நான் நல்ல விஷயம். நீங்க தனிப்பட்டு குடிக்கிறீங்க, நான் இல்லைன்னா சொல்ல தப்பு இல்லை. அது உங்க விருப்பம். பீடி அடிக்கிறது ஒரு மனக்கவலை தான். சரி ரைட். சிகரெட் அடிக்கிறது ஒரு மனக்கவலை தான். சரி ரைட்டு. கேளியா? சரி நான் கேட்க வரத நீ கேட்டு நீ என் வாழ்க்கையில மக்களை வந்து நல்ல இது பண்ணும். அந்த காலத்துல குடிக்க மாட்டோம். அந்த காலத்துல வாழ்ந்தான். நானும் அந்த காலத்துல வாழ முடியல. ஏன் முடியல? ஏன் நான்லாம் வாழல? அதெல்லாம் கம்ப்யூட்டர் கால் மாதிரி பேசி. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. 100 நாள் நீங்க குடிக்காம இருந்துட்டீங்கன்னா இருக்க முடியாது. நான் கேள்வியும் முடிக்கல. நான் இருந்தேன் 100 நாள் நீங்க அது மாதிரி குடிக்காம இருந்துட்டீங்கன்னா நீங்க 101 நாள் வெளியே வரும்போது 10 லட்சம் பேக்கோட கையில இருந்து நீங்க வெளியில இருந்து வரலாம். இந்த தமிழ் செய்யலையே செய்ய மாட்டாங்க. சரிண்ணா, நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஓகே. 100 நாள் நீ குடிக்காம உன்னால இருக்க முடியுமா முடியாது? முடியாது. முடியாது. ஏன் முடியாது? முடியாது. சரி உனக்கு காசு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறியா? நான் 20 லட்சம் கொடுக்குறேன். 20 லட்சம் கொடுத்தா கூட நான் முடியாது. 30 லட்சம், 30 லட்சம் கொடுத்தா முடியாது. 40 லட்சம், 40 லட்சம் கூட என் மனக்கவலை. நான் குடிச்சுட்டு தான் இருப்பேன். அதை வச்சு நம்ம 100 நாள் வந்து அப்புறம் குடிச்சுக்க. அதெல்லாம் தப்புங்க. என் வாழ்க்கைய அது 100 நாளுக்கு அப்புறம் வாழ்ந்துக்க. இப்பதான் வயசு ஆயிப்போச்சு எனக்கு. நான் என்ன பண்ண முடியும்? 100 நாள் என்ன 3 மாசம் போயிட்டு போகுது. தெய்வமே, நீ சொல்றது எனக்கு புரியுதா? இதான் ஒரு வாழ்க்கை. குடிக்காம இருக்க முடியாது. எத்தனை குடி கொடுத்தாலும் உன்னால இருக்க முடியாதா? இருக்க முடியாது. இருக்க முடியாது. இதான் வாழ்க்கை. ஆனா கையில கொண்டு குடி பேக்க நான் குடிக்காத இருக்கிறேன்.
இது எப்படி 100 நாள் அப்படியே எப்படி எனக்கு வந்து இதுல கொண்டு உள்ள சாத்துறது இது தப்பு. இது 10 லட்சம் உண்மையா நான் கொடுக்குறேன். நீ இடையில வந்து உடல் செத்து போயிட்டா என்ன பண்ணீங்க? ஏன் அது எல்லாம் மெடிக்கல் எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் சார். 1985 அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? 85ல நான் குடிச்சுட்டு தான் வரேன். அப்பெல்லாம் இந்த பட்டை சரக்கு ஆரம்பிச்சதுல குடிச்சுக்கிறேன். ஆமா, எனக்கு எதுவும் பிபி சுகர் எதுவும் நல்லா இருக்கு நார்மலா. ஆனா கறி மீன் நல்லா சாப்பிடுவோம். நார்மலா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த தவறா கறி மீன் 24 கை ஒதுதா அதுல பாட்டில வச்சு கை ஒதுத்தா பாரு. நீ அப்படியே பிடிச்சிருந்து எங்க பாரு மேலே கீழே தாளம் போடுது பாரு. இல்லையே தாளம் போடலையா? சரி நீங்க தான் சார் தாளம் போறீங்க. நான் தாளம் போடுது. பாட்டில் இப்படி கிடுக்குன்னு ஆடுது. கரெக்டாப்பா பாட்டில் கிடுக்குன்னு ஆடுது. சரி உன்னால இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே கிடையாது சார். புரிஞ்சுக்கலாம். பொண்ணை எப்படி திட்டு வாசிக்கா அது எங்க போட்டா சார்? டாஸ்மார்க் கரெக்டா வரணும். நீ குடிக்கிறதுனால வீட்டுல திட்டுறாங்க. அப்படி கிடையாது. நான் கறி மேல ஆக்கி போறேன். அவன் ஆக்க தெரியல, அவளுக்கு ஆக்க தெரியல. நீ குடிக்கிறதுனால தான் வீட்டுல திட்டுறாங்க. நீ மாத்தி போடாத. லாஸ்டா கேக்குறேன் 20 லட்சம் தரேன். முடியுமா? முடியாது. முடியாது சார், வாழ்க்கையிலே முடியாது சார். சரி விடு. குடிக்க வர முடியாது. என்ன வேணாம்? 10 லட்சம் வேணாம் சார். ஏன்டா? குடிக்காம இருக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. ஆமா, செத்து போயிருவீங்களா? 10 லட்சம் 10 நாள் செத்து போயிடுவோம். இல்ல நான் 10 லட்சம் தரேன். 101 நாள் வந்து நீ அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம். 10 நாளா இருக்க முடியாது, செத்து போயிடுவோம். 101 நாள் கைக்கு இருப்பாரு. ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? 10 லட்சம் வேணாமாப்பா? 10 லட்சம். சரி 50 லட்சம். ஐயோ, சரி ஒரு கோடி. ஒரு ஓட வேணாம்.